என்ன மாதிரி வைக்கிறீங்க? சுடிதார் தைச்சிக்கிட்டு இருக்கேம்மா. இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம காட்டனில் சுடிதார் போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மேல் டாப்பு நம்ம வந்து லைனிங் கொடுத்து தைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக தச்சுட்டேன் நான். தச்சுட்டு அந்த பார்ட்ரு பக்கம், அதாவது அந்த கரையல் பக்கம் ரெட்டை தையல் போட்டோம் அப்படின்னா, படிமான தையல் மாதிரி ஒரு தையலும் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி திருப்பி பார்த்துக்கிட்டேன் நான் எப்படி தையல் விழுகுது அப்படின்னு. தையல் நல்லா விழுகுது. இப்போ நம்ம சுடிதாரும் தச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப காலில் மிதிக்க முடியாதுன்னு கரண்ட் மிஷினில் தான் தச்சுக்கிட்டேன். தையல் போட்டுட்டு நம்ம உங்கள்கிட்ட இந்த சுடிதார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். நீங்களும் இது மாதிரி தச்சு பழகிக்கோங்க, ஓகேவா? இந்த சுடிதார் வந்து நம்ம தச்சுட்டோம். அந்த படிமான தையல் போடுறோம். படிமான தையல் போடும்போது நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் இந்த சைடு தையல் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இது மாதிரி சுடிதார் தச்சு பழகணும்னா நம்ம வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைனிங் சுடிதார் தான் இது. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த தையல் வந்து இப்படி விழுந்திருக்கணும். இது மாதிரி நேராக விழுகணும். அப்போ தான் சுடிதாருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைனிங் வந்து அது இது ஓப்பன் சுடிதார், அதனால் இது மாதிரி தைக்கணும். சுடிதார் நல்லா ஓவர்லாக் போட்ட மாதிரி எம்ப்ராய்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ரோஜாப்பூ ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நம்ம சுடிதார் கம்ப்ளீட்டாக தச்சு முடிச்சாச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அதுதான். இப்போ இந்த சுடியை நம்ம வெளியில் கொண்டு போய் தைக்க கொடுத்தோம் அப்படின்னா 300 பீஸ் கொடுக்கணும் லைனிங் சுடிக்கு. இப்போ நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சதுனால நம்மளே தைச்சிக்கிட்டோம்ல. லைனிங் சுடி தச்சாச்சு, ரவுண்டு நெக்கு. நான் வந்து என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டுக்காரர் வெட்டி கொடுத்தாங்க. எங்கள் பாப்பா வீட்டுக்கு வந்திருந்தேன். எங்கள் பாப்பா வீட்டு மிஷினில் தான் நான் இப்போ தச்சுருக்கேன். என் பொண்ணுக்கு தான் இந்த சுடிதார் தச்சுருக்கேன். நீங்களும் வந்து தையல் பழகணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து நிறையா தையல் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுங்க. வாக்கியம் கிரியேஷனல் சேனல் வந்து ஒரு தையல் கலைக்காகவே அந்த சேனல் உருவாக்கப்பட்டது. அதனால் நீங்கள் இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, ஓகேவா?